6th standard term 3 chapter 3ல exercise 3.1ல perimeter and areaல 11th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா area of the rectangular shaped photo is 820 square centimeter. அதாவது ஒரு rectangle shapeல photo இருக்குது ஓகேங்களா. சோ அதோட ஏரியா என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 820 square centimeter. அப்ப நம்ம சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன எடுத்து எழுதலாம்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா எடுத்து எழுதணும்னா area of the rectangular shaped photo அதாவது செவ்வக வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த புகைப்படத்துடைய பரப்பளவு என்னன்றதை கொடுத்திருக்காங்க. சோ அப்ப area of the rectangle ஷார்ட்டா இப்படி எழுதி என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 820 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ன்றதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்னு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்படி எழுதினாலும் ஒண்ணுதான். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க and its width is 20 centimeter. widthனா அகலம் ஓகேங்களா. சோ அந்த breadthன்னு சொல்லுவோம் இல்லீங்களா, அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா width. அப்ப widthக்கு என்ன பேர் கொடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா b ஓகேங்களா. சோ அப்ப b உடைய வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர். என்ன கேக்குறாங்க what is the length, l என்ன அதாவது நீளம் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதே மாதிரி also find its perimeter. பெரிமீட்டர்னா p அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா வச்சுக்கலாம். எப்பவுமே ஒரு क्वेश्चन படிக்கும்போது என்ன கொடுத்திருக்காங்க என்ன கேக்குறாங்கன்ற ஒரு கிளாரிட்டியோட நம்ம போடும்போது கன்ஃபியூஷன் வராது ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் நான் திரும்ப எடுத்து எழுதுறேன். சோ எப்படி எடுத்து எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் போட்டோ அப்படினு எடுத்து எழுதினாலும் சரி. சோ ரெக்டாங்குலர் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுங்க. ஸோ ஏரியா என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ 820 ரெக்டாங்கிள்னால என்ன ஃபார்முலா ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வகத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் இன்டூ பி. ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஹெட்டிங்க்கு கீழே எல் இன்டூ பின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு இந்த 820 அப்படியே எடுத்து எழுதுறேன் ரைட்டுங்களா. ஸோ இப்போ நமக்கு கொஸ்டினில் எதுடைய வேல்யூ தெரியும்னு பார்த்தீங்கன்னா பி உடைய வேல்யூ தெரியும். ஸோ எல் தெரியாது. ஸோ எல்லை அப்படியே போட்டுக்கோங்க இன்டூ பி உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ பிக்கு நேரம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 20 சப்ஸ்டிடியூஷன் பண்றோம் which is equal to என்னன்னு பாத்தீங்கன்னா 820. நமக்கு தேவை l. அப்ப l க்கு 20 க்கு நடுவுல என்ன ஆபரேஷன் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா into. சோ மல்டிப்ளிகேஷன் ஆப்போசிட் சைடுல போச்சுனா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா டிவிஷன். சோ அப்ப என்ன அப்படினு பாத்தீங்கன்னா l is equal to முதல்ல இங்க இருக்கிற வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதுங்க. இந்த மல்டிப்ளிகேஷன் 20 ஆப்போசிட் சைடுல வரும்போது என்னவா மாறும்னு பாத்தீங்கன்னா டிவிஷனா மாறும். சோ மேல ஒரு 0க்கு கீழ ஒரு 0வை கேன்சல் பண்ணலாம். லாஸ்ட்ல இருந்தா மட்டும், நடுவுல எல்லாம் இருந்தா நம்ம கேன்சல் பண்ண கூடாது. இப்போ இது ரெண்டுமே எந்த டேபிள்ல போகும்னு பாத்தீங்கன்னா 2 டேபிள்ல போகும். சோ கீழ பாத்தீங்கன்னா 2 1s are 2 போகும். மேல பாத்தீங்கன்னா 2 4s are 8. இது பாத்தீங்கன்னா 2 1s are 2. சோ அதாவது 41/1 ன்னு வரும். எப்பவுமே டிவிஷன்ல 1 ன்னு வந்ததுன்னா டிவிஷன் இஸ் ஓவர் ஓகேங்களா. சோ அப்ப l உடைய வேல்யூ 41. யூனிட் எதுல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல இருக்குறதுனால l உடைய வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர். ஸ்கொயர் போடணுமானா வெறும்னா ஏரியாக்கு மட்டும் தான் ஸ்கொயர் வரும். அதை தவிர்த்து வேற எதுக்குமே என்ன வராதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் வராது. சோ அவங்க கேட்ட क्वेश्चनல ஒரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. l உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரிமீட்டர் சுற்றளவு என்ன அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ அப்ப பெரிமீட்டர் ஆஃப் a rectangle என்ன ஃபார்முலா. சோ நீங்க அந்த क्वेश्चनல கொடுத்திருக்கிற லைனாவே கூட எடுத்து எழுதிக்கலாம். சோ பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்குலர் போட்டோ அதாவது செவ்வக புகைப்படத்தின் சுற்றளவு அப்படினு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கங்க. பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலா அப்படினு பாத்தீங்கன்னா 2 into l plus b யூனிட்ஸ். வெறும் யூனிட் அலகுகள் மட்டும்தான் வரும், ஸ்கொயர் வராது ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 into இந்த இன்டூன்றதை நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்டேஷன் போட வேணாம். ஏன்னா இந்த எக்ஸ்ன்ற கான்செப்டையும் இன்டூன்ற கான்செப்டையும் ஒரே மாதிரி தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ அதனால் இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லுடைய வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 41. அதான் சப்ஸ்டிடியூஷன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பி உடைய வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ப்ளஸ் 20 முதல்ல எடுத்த உடனே மல்டிப்ளை பண்ணக்கூடாது. உள்ள ப்ராக்கெட்டில் இதை ஆட் பண்ணிட்ட பிறகு தான் வெளியே இருக்கிற நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 2 போட்டுக்கோங்க. இதையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 41 + 20 என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா 61. இப்போ 2வையும் 61ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 1s are 2, 2 6 are 12. ஸோ அப்போ பெரிமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபோட்டோ 122 சென்டிமீட்டர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.